சார்ந்த அறிஞர் பெருமக்களே, புத்தக திருவிழாவை மிகச் சிறப்பாக நடத்துகின்ற ஆட்சியர் உள்ளிட்ட மாவட்ட நிர்வாகத்தை சார்ந்த பெருமக்களே, பப்பாசியை சார்ந்த திரு முருகன் அவர்களே, வருகை தந்திருக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, குழந்தைகளே, ஊடகம் சார்ந்த அன்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். படித்த கூமுட்டைகள் சார்பாக நான் பேச வந்திருக்கிறேன். எனக்கு முன்னால் பேசிய மகா பெரிய அறிவாளி 5 செல்வங்களை உங்களுக்கு வழங்கி இருக்கிறார். நீங்க ஒரு 1.5 மணி நேரமா பட்டிமன்றம் கேட்டுக்கிறீங்க. வந்ததை விட நீங்க எல்லாரும் பணக்காரங்க. அப்படித்தானுங்க? அதுதானே அவங்க சொன்னாங்க. நீங்க வரும்போது வெறும் பையா இருந்தா 5 செல்வத்தையும் இந்த அம்மா உங்களுக்கு கொடுத்த பிறகு போகும்போது கோடீஸ்வரனா போக போறீங்க. இப்படி ஒருத்தர் சொல்ல முடியும்னா அது இவங்களால தான் முடியும். கொஞ்சமும் நடைமுறைக்கு பொருந்தாத, சாத்தியமில்லாத ஒன்றை சொல்ல முடியும்னா இந்த அணி தான் அப்படி சொல்ல முடியும். நிறைய அவங்க பேசியிருக்கிறாங்க. அந்த ரேவதி சுப்புலட்சுமி மேடம் நிறைய படிச்சிருக்கிறாங்க. பஸ்ஸில் போனால் பயப்படுவாங்களா? ஆனால் 5 லட்ச ரூபாய் அவங்க கையில் கொடுத்து பஸ்ஸில் ஏற்றி விட்டால் யாரை பார்த்தாலும் பயப்படுவாங்கன்னு இவங்க ஒரு கதை சொல்லியிருக்கிறாங்க. 5 லட்ச ரூபாய் கையில் இருக்கும்போது எதுக்கு பஸ்ஸில் போகணும்? இவ்வளவு கூமுட்டியாக தான் நாங்கள் இருப்போம். ஒரு காரை வாடகைக்கு எடுத்து செக்யூரிட்டி ஆர்டர் போட்டு வீடு வரைக்கும் ஜம்முன்ல போய் இறங்குவோம். நாங்கள் சேர் ஆட்டோலையா போவோம்? என்னம்மா நீங்க சொல்றது ஏதாவது இந்த ஊர்ல ஒத்து வர்ற மாதிரி இருக்கா? 5 லட்ச ரூபா வச்சுக்கிட்டு அவங்கிட்ட பைத்தியமா பிடிச்சிருக்கு பஸ்ஸில் போறது. அது நைட்ல பஸ்ஸில் போவானோ? யாரை பார்த்தாலும் பயமா இருக்குமா? என்ன சொல்ற? 20 லட்சம் 30 லட்சத்தை படிச்சிடறாங்க, பேசுறாங்க அவங்க நிறைய. அப்புறம் அந்த அணியை பாருங்களேன். அவங்க வந்த உடனே ஒன்று சொன்னாங்க, கைதட்டிய 15 பேருக்கும் நன்றி சொன்னாங்களா இல்லையா? அது கொஞ்சம் கூடுதல் தான். இல்லை அவங்க வந்து நின்ன உடனே எத்தனை பேர் கைதட்டினாங்கன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது எப்படி? இப்போ நீங்க ஒரு 10 பேர் கை தட்டிங்கன்னா நான் இப்படியே பார்த்து கண்டுபிடிச்சு என்ன முடியுமா? பொத்தாம் பொதுவா இப்படி பேசும்போது கூட்டத்தில் அள்ளி விடுறது படிச்சவங்க செய்கிற தவறு இதுதான். எத்தனை பேர்னே எண்ணாம 15 பேர்னு ஒருத்தரால சொல்ல முடியும்னா இதுக்கு கல்வி தவறாக உதவுகிறது. பேச்சு 15 பேரா என்ன நீங்களா? நீங்க ஒருவேளை 15க்கு மேல கை தட்டிட்டு தான் என்ன பண்ணுவீங்க? இல்லை அதுக்கு கீழே கை தட்டிட்டு தான் என்ன பண்ணுவீங்க? படித்தாங்க திருகு ஜாலம் பண்றது இதுதான். தேவையில்லாத பொய் பேசி படித்த 15 பேருக்கும் நன்றி. அப்புறம் இந்த அம்மா வந்து பாவம் அவங்க நல்ல வேலைக்கு போயிட்டாங்க. அதுக்கு எவ்வளவு செலவு பண்ணாங்கன்றது அவங்க எல்லாத்தையும் கேட்குறேங்க. நீங்களும் எல்லாம் படிச்சிருங்க. எம்ஏ, எம்ஃபில், பிஹெச்டி, எம்ஃபில் போய் எடுத்துட்டாங்க. உடனே உங்களுக்கு வேலை கிடைக்குமா? எங்க காலத்துல எனக்குலாம் ஈஸியா கிடைச்சிச்சியா? இவங்கெல்லாம் கொஞ்சம் கொடுத்து சேர்ந்தாங்கன்னா சொல்றாங்க. நீங்க 50 வருஷத்துக்கு பழைய கதையை இப்ப சொல்ல முடியாது. 1935 1935-36 அல்லது ஒரு 45 வச்சுக்கோங்களேன். ஐயா வந்து படிக்க போன காலத்தில் 3 ரூபாய் ஃபீஸ் கட்டினாங்கன்னு சொல்றாங்க. ஒரு 2 ரூபாய் ஒரு 3 மாசத்துக்கு. அன்னைக்கு தங்கம் 1 கிராம் 1 ரூபா தான். 1 கிராம் தங்கம் அன்னைக்கு 1 கிராம் தங்கம் 1 ரூபா. இன்னைக்கு எவ்வளவு? 7000 ரூபாய். 8000 ரூபாய் அதுக்குள்ள ஏறிச்சா? நீங்க ஒண்ணும் செய்யாதீங்க. பேசாம இருங்க. இந்த செவி செல்வத்திலேயே இருங்க. தங்கம் கிடைக்கும். 5 செல்வம் இருக்குல்லங்க. நேரம் அப்படியே ஜாய் ஆல்காஸ்ல போய் இந்த 5 செல்வத்தையும் கொடுத்து ஆளுக்கு 1 கிராம் தங்கம் வாங்கிட்டு போங்க. ஏமாத்துறீங்க. அவன் நிம்மதியா இருக்கா? படிச்சுட்டு வேலை இல்லாதவன் எத்தனை பேர் தெரியுமா? நீ சொல்றீங்களா? வடநாட்டில் ரயில்வேல இருக்கக்கூடிய கீழான பதவிக்கு
அவங்க கால்பார் பண்றாங்க, அப்ளிகேஷன் போட. பிஹெச்டி படிச்ச 1000 பேர் போட்டிருக்கிறாங்க. பிஹெச்டி படிச்சவையா? இது 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் படிச்சவனுக்கான ஒரு தகுதி. ஆனா பிஹெச்டி படிச்சவன் போட்டிருக்கானா கல்விக்கு என்ன நிலைமை இருக்கிறது? இந்தியாவில் இன்றைக்கு வேலையில்லா திண்டாட்டம் எத்தனை சதவீதம் இருக்கிறது? படிச்சு வேலை இல்லாம இருக்கிற பேசுறீங்க, படிச்சா வந்துருமா? அதுல இந்த அம்மா வேலை இல்லாம இருக்காங்க. பக்கத்துல ஒருத்தன் பணக்காரன் கொலை பண்றானா, கொள்ளையடிக்கிறானா, வசதியா இருக்கானா. ஏங்க இங்க இருக்கிறவங்க ஓரளவு வசதியான ஆள் இருக்கீங்களா? ஏன் இந்த கவிதா ஜவஹர் துறையில வச்சுக்கிட்டு சொல்லலாமா? சொல்லலாம். இந்த கவிதா ஜவஹரே கொஞ்சம் வசதியானவங்க தான். கார் வச்சிருக்கிறாங்க ஐயா. அந்த அணியை சேர்ந்த அன்புநாதன் கார் வச்சிருக்கிறாங்க. இவங்க சொன்னது இப்ப ஒத்து வருமா? இவங்கிட்ட கார்லையோ அவங்க சம்பளம் வாங்குறாங்கல்ல, படிச்சிருக்கு சம்பளம் வாங்குறாங்கல்ல. இவங்க 2 பேரும் கார் வச்சிருக்கிறாங்க. கார் வச்சிருக்கிறோம்னா வசதியா தானே இருக்கிறாங்க. இப்போ வசதியா இருக்கவங்க பூரா கொலை பண்றா, கொள்ளையடிக்கிறானா? ஏமா அப்படின்னா நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பெரிய பெரிய முதலாளிகளை பூரா அப்படி சொன்னீங்கன்னா கேஸ் போட்டுருவாமா? ஏமா நிறைய கேள்விகள் கவிதா ஜவஹருக்கு. பாரதி காலத்தில் வாழ்ந்த ஜமீன்தாரை உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? அவன் வச்சிருக்க பங்களா இன்னும் இருக்கும். மிராசுதார் பங்களா இன்னும் இருக்கு. குறுநில மன்னர்கள் பங்களா இருக்கு. நாங்க எல்லாரும் அந்த பரம்பரைன்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. சேத்தூர் ஜமீன்தார் இருக்கிறார், எட்டயபுரத்து மன்னர் வாரிசுகள் இருக்கிறாங்க. அவங்ககிட்ட போய் கேளுங்க, எங்க மூதாதையர்கள் போட்டோ இதுதான் வச்சிருப்பாங்க. உங்களுக்கு போட்டோவாது இருக்கா? உங்க தாத்தா படம் இருக்காமா? போட்டோ இருக்க துட்டு கிடையாது. அதான் உண்மை. உங்க தாத்தா பேரே தெரியாது. 3 தலைமுறைக்கு முன்னாடி இருக்கிற பேர் கூட தெரியாது. காரணம் அவன் ஏழை, இந்த மண்ணில் காணாமல் போனவன். அதான் உண்மை. படித்தவன் பணக்காரன், பணக்காரனுக்கு எல்லாம் இருந்தது. சார் நேருவை பத்தி ஏன் சொல்றாங்க? அந்த காலத்துல ஜவஹர்லால் நேரு, இன்னைக்கு நேருவை எல்லாரும் திட்டுறாங்க, அது வேற கதை. அவர் வீட்டுக்குள்ள குதிரைகள் பந்தயம் போகிற அளவு, அது வீடுன்னா அவர் இருந்த பெரிய நிலப்பரப்பு, அதுலதான் அவர் வீடு இருந்தது அலகாபாத்ல. குதிரை பந்தயம் நடக்குமா, குதிரைகள் ஓடுமா ஒரு வீடு. அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான இடத்துல அவர் இருந்தார். நல்லா அந்த காலத்துல வெளிநாட்டுக்கு போய் படிக்கிற அளவு அவர்களுக்கு வசதி இருந்தது. வெளிநாட்டுக்கு எப்படி படிக்க போனார்? பணக்காரராக இருந்ததான போனார். சாதாரண ஏழைக்கு அது கிடைச்சிருக்குமா? இன்னைக்கு இதே மதுரையில் எல்கேஜிக்கு 4.5 லட்சம் 5 லட்சம் வாங்குற ஸ்கூல் இருக்கா இல்லையா? இருக்கு. அங்கெல்லாம் மேலை நாட்டு படிப்பு சொல்லித்தரப்படுகிறது. மதுரையில் இருக்கு. நீங்க அந்த ஸ்கூல்ல போய் சேர்க்கணும்னா செல்வி செல்வத்தோட போயிருவீங்களாமா? எங்களிடம் செவி செல்வம் இருக்கிறது, வாழை செல்வம் இருக்கிறது, தக்காளி செல்வம் இருக்கிறது. எல்லாத்தையும் போட்டு குப்பையில போடுவான். என்ன வேணும்? காசு வேணும். பேசுறாங்க. அது கவிதா ஜவஹருக்கு ஒரு நல்ல யோசனை. ஒரு பையன் தன் தகப்பன் ஏழை என்பதால் அடுத்த வீட்டு பணக்காரரை அப்பா என்பாரா? கேட்டாங்கல்ல. நீ அப்பானலாம், அவன் உன்னை மகன் ஏற்றுக்குவானா? பணக்காரனத்தையே மகன் ஏற்றுக்குவான், பணக்காரனத்தான் நண்பனே ஏற்றுக்குவான். அதான் உண்மை. அவன் சாதாரண ஆளை சேர்த்துக்க மாட்டான். இந்த காலத்துல என்ன நடக்குதுன்னே தெரியாம வரிசையா பேசியிருக்கிறாங்க. அதை விட முக்கியம், பணக்காரர்கள் படிக்காதவர்களாக இருந்தால் ஐடி எப்படி ஃபைல் பண்றது? அதுதான் ஆடிட்டு இருக்காருல்ல. 1500 ரூபா கொடுத்தா எந்த ஐடியும் ஃபைல் பண்ணுவாரு. ஆமாங்க, படிச்சிருக்கிறீங்கம்மா, சம்பாதிக்கவே இல்லைம்மா, எந்த ஐடிமா ஃபைல் பண்ணுவீங்க? சார் நான் படித்தேன், இது என்னை பற்றி சொன்னதுனால சொல்கிறேன். இதே அமெரிக்கன் கல்லூரி மதுரையில் பிகாம் படித்தேன். நிறைய மார்க் வாங்கினேன், ரேங்க் வாங்கினேன். ஆனால் 6 மாதம் எந்த வேலையும் இல்லாமல் இருந்தேன். பாப்பையா சார் ஐயாவுக்கு எனக்கு நல்லா தெரியும். 6 மாதம் வீட்டிலே இருந்தேன், வேலை கிடைக்கல. ஒரு நாள் காலையில் பழைய சோறு சாப்பிட உட்கார்ந்துருக்கும் போது எங்கள் அப்பா அப்படி வந்தார். அவர் ஒரு வாத்தியார். ஒரு வேலைக்கு போக துப்புல உனக்கெல்லாம் சோறு முக்கியமான்னு கேட்டார். இது நிஜமா நடந்தது. பழைய சாதம் தான் நான் சாப்பிட்டேன். ஒன்றும் இட்லி அதெல்லாம் அந்த காலத்தில் கிடையாது. கையை உள்ளே வச்சு அப்படியே எழுந்து வெளியில் போனேன். ஒரு நாள் முழுக்க சாப்பிடாம இருந்தேன். வேலைக்கு போகாமல் இருந்தால் என்ன வலி வரும் உங்களுக்கு தெரியுமா?
நல்லா சம்பாதிக்கிறதுனால தெரியல. நிறைய கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க. சார், இப்போ நீங்கள் எல்லாரும் டிவியில் பார்க்குறீங்க. இங்கேருந்து அமெரிக்காவுக்கு போன பல பேர் இந்தியர்களை எப்படி அனுப்புகிறான்? கையை கட்டி காலை கட்டி. சார், அவெல்லாம் அங்கே போய் திருடுனானா? ரொம்ப மரியாதையா நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. அவெல்லாம் அங்கே போய் திருடுனானா? அங்கே போய் கொள்ளையடிச்சானா? கொலை பண்ணானா? எதற்காக அவர்களை அப்படி அனுப்புகிறார்கள்? யோசிச்சு பார்த்தீங்களா? என்னைக்காது அவெல்லாம் பஞ்சாப்ல இருந்து குஜராத்ல இருந்து போயிருக்கிறான். உங்களுக்கு இந்த ஒரு விஷயம் சொல்றேன், இதுவரைக்கும் அனுப்பப்பட்டவர்களில் தென் மாநிலத்தவர் ஒருவர் கூட இல்லை. எம்மால் முறையா போயிருக்கிறான். அது வேற கதை. யோசிச்சு பாருங்க, நீங்க கேட்டு பாருங்க. யார பெர் கேபிட்டா இன்கம், தனி நபர் வருமானம், இது அரசாங்கம் சொல்றது. ஒரு வருஷத்துக்கு 1,85,000 ரூபாய். ஒரு வருஷத்துக்கு தனிநபர் வருமானம் 1,85,000 ரூபாய். ஆனால் அமெரிக்காவின் தனிநபர் வருமானம் ஒரு வருஷத்துக்கு 61,27,500 ரூபாய் 2023. அப்படின்னா நாம 1,85,000 தான் ஒரு வருஷத்துக்கு சராசரியா சம்பாதிக்கிறோம். அமெரிக்காக்காரன் 60 லட்சம் சம்பாதிக்கிறான். அதனால இவன் என்ன நினைக்கிறான், அங்க போனா பாத்திரம் கழுவியாவது சம்பாதித்து விடலாம் என்று எப்படியும் போய் அவமானப்பட்டு வருகிறார்கள். என்றால் பணம் இந்த மண்ணிலே எதையும் செய்ய தூண்டுகிறது. அதைத்தான் எங்க அணியில சொல்றோம். பணம் இருக்கிற இடத்தை தேடி போகிறார்கள். நம்ம ரூபா 86 ரூபா கொடுத்தா $1. அவன் பெரிய ஆளா நம்ம பெரிய ஆளா? 86 ரூபா நம்ம ரூபா, அவன் ரூபா $1. 87 ரூபா. 87 ரூபா. இது எதுவுமே தெரியாம இந்த அணி அதுல அவரு டாக்டர் அன்புநாதன் கட்சி மாறுவதற்கு தடை விதிக்க வேண்டும். அந்த கட்சியிலிருந்து இங்கே மாறினால் தடை விதிக்க வேண்டும். கட்சி மாறுறது என்ன தடை வேணாலும் விதிங்க. ஏன் மாறுறாங்க? முன்னாடியெல்லாம் பதவியில் இல்லாதவன் மாறுவான். இப்பெல்லாம் 30 எம்எல்ஏ மொத்தமா போயிடறான். ஒரு எம்எல்ஏவுக்கு எத்தனை கோடின்னு கொடுத்துறாங்க. இப்ப கல்வி எங்கேயா போச்சு? இதுக்கு ஒரு அணி, இதுக்கு ஒரு பேச்சு. சரஸ்வதி தான் முதல் கடவுள். நம்ம வீடுகள்ல எத்தனை வீட்டுல சரஸ்வதியை வச்சிருக்கீங்க? லட்சுமி படம், அதுவும் கையை இப்படி வச்சு தங்க நாணயம் விழுகிற மாதிரி அது வச்சிருக்க மாதிரி. அப்படிதான் பாக்குறோம், ஒண்ணு பண்ண மாட்டேங்குது. அவர் திடீர்னு நிறைய பாட்டுகள் எல்லாம் எடுத்துட்டு வந்தாரு. மன்னனும் மாசர கற்றோடும் சீர்தூக்கி அதெல்லாம் அவர் சொன்னாரு. மன்னனை விட மாசர கற்றோனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பா. சார், உங்ககிட்ட கேட்கிறேன், நான் மன்னன்னு பொதுவா சொல்றேன். மன்னனாக இருந்தால் சொந்தமா விமானம் வாங்கி போலாமா இல்லையா? அடுத்தவங்க ஒன்றாம் போகலாம். இல்ல, அடுத்தவங்க பணம் அவங்க பணம் தானே. அரசாங்கம் இல்ல. அம்மா, அரசாங்க பணம் அவங்க பணம் தானே. அவர் தானே மன்னர். சார், இப்ப கத்தார்ல இருந்து ஒரு மன்னர் வந்தாரு. ஒரு 3 நாள் முன்னாடி நம்ம இந்தியாவுக்கு வந்தாரா இல்லையா? ஆமா. எப்படி வருவாரு? மாசர கற்றோர்களா வாங்க நான் வந்தாரு. சொந்த விமானத்துல வருவாரு. மன்னன்னா வருவாரு. மாசர கற்றோனுக்கு விசா கிடைக்குமா? முதல் இலங்கையில விட மாட்டாங்க. மாசர கற்றோன் விசாவே பாஸ்போர்ட் வாங்குறதுக்கே 2000 ரூபாய் கட்டணும். 2000 ரூபாய் 3000 பேசுறாங்க மன்னனும் மாசர கற்றோனும். சார், உங்க இன்னொன்னு, கல்விக்கு மதிப்பு இழப்பு கிடையாதான். ஆனா பணத்துக்கு மதிப்பு இழப்பு இருக்கா? இதுல என்னங்க இருக்கு? எதுக்கு மதிப்பு இருக்கோ அதுக்கு தான் இழப்பு இருக்கும். அதாங்க. அப்படின்னா நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? 2016 இதே டாக்டர் அன்புநாதன், எனக்கு கல்வி இருக்கிறது, பணம் மதிப்பு இழந்தால் கவலை இல்லை, கல்வியோடு இருப்பேன்ல சொல்லியிருக்கணும். ஏன் இந்தியன் பேங்க் வாசல் போய் நின்னீங்க? நான் அப்போ ஒரு பேங்க்ல வேலை பார்த்தேன். எங்க வாத்தியார் எனக்கு போன் பண்றாரு, அப்பா உனக்கு நான் தான் சொல்லி கொடுத்துருக்கேன், 2 500 ரூபா நோட்டு மாத்தி கொடு. 2 500 ரூபா நோட்டு அதை கொஞ்சம் மாத்தி கொடு. என்னால கியூல நிக்க முடியாது. உண்மையிலே அவரால் கியூல நிக்க முடியாது. நான் ஆளை அனுப்பி வாங்கி மாத்தி கொடுத்தேன். அவர் என்ன சொல்லியிருக்கணும்? நான் கொடுத்த கல்வியில் நீ வாழ்கிறாய்,
மதிப்பு இழப்பு இல்லாமல் இருக்கிற. அப்படியே சொன்னார். இந்த 500க்கு மாற்று என்னையா சார்? அந்த காலத்தில் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் திரும்பி ஞாபகப்படுத்தலாமா? எது எப்போ செல்லும்னே தெரியாத ஒரு நாட்டில் 2000 ரூபாய் கொடுத்தாங்க, இப்போ அதுவும் செல்லாதுட்டாங்க. வீட்டில் இருக்கியா சில நோட்டு நம்ம வீட்டில் இருக்குன்னு சொன்னால் வீட்டுக்கு போயிடுவாங்க. ஒன்று தெரிஞ்சுக்கங்க, இந்த உலகம் கற்றவர்களால் இயங்கினால் நன்றாக இருக்கும். நாங்கள் ஒன்றும் தப்பா சொல்லலை, ஆனால் அது பணக்காரர்களால் இயக்கப்படுகிறது. அதான் உண்மை. இந்த ஊரை பற்றி நான் சொன்னேன்னா சண்டைக்கு வருவாங்க. பெரிய பெரிய பண முதலைகள் சண்டைக்கு வருவாங்க. ஆனால் அமெரிக்க பிரசிடென்ட் எலெக்ஷனை யார் முடிவு செய்தது சொல்லுங்க? யார் முடிவு செய்தது? எலான் மஸ்க் என்கிற உலக பெரும் பணக்காரர் தான் முடிவு செய்தார். எவ்வளவு கோடி அவர் செலவு பண்ணாரா? 2400 கோடி செலவு பண்ணார் எலான் மஸ்க். டெஸ்லா கார் அதிபர், ஸ்பேஸ் எக்ஸ் அதிபர். அவர் முடிவு செய்தார், இந்த முறை ட்ரம்ப் தான் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பதை எலான் மஸ்க் முடிவு செய்தார். அதனால தான் அந்த விழாவில் எலான் மஸ்கை பக்கத்தில் கூப்பிட்டு வச்சுக்கிட்டார். அவருக்கு பதவி வேற கொடுத்தாரு. எலெக்ஷன்ல நிற்காமலே பதவிக்கு வர உங்களால் முடியும் என்றால் பணம் தான் இந்த பூமியை ஆழ்கிறது. நம்ம இங்க இருக்கிறத பத்தி பேசக்கூடாது. கிடைக்கிற 2 இட்லி கிடைக்காம பணம் சார். இன்னைக்கு இனி வரும் காலங்களில் படிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ உங்க கையில ஒரு மொபைல் இருக்குல்ல, ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்குல்ல, அதில் லேட்டஸ்டாக என்ன வந்திருக்கு? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு வந்திருக்கு. இனிமேல் உலகம் அதில் தான் போக போகுது. இப்போது நீங்கள் ஹிந்தியில் பேசணும், ஆனால் உங்களுக்கு தெரியாமல் சொல்லிட்டீங்க. நீங்கள் வணக்க போகிறீங்க, ஹிந்தியில் பேசாமல் சொல்லுங்க. இல்லை, ஹிந்தியில் பேசணும்னா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கக்கூடிய இந்த ஆண்ட்ராய்டு ஃபோன் என்ன பண்ணுது? நீங்கள் தமிழில் பேசுனீங்கன்னா அதுவே ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்குது. அப்படின்னா இன்னொரு மொழியை படிக்காமலே வசதி படைத்தவர்களால் அந்த மொழியை பயன்படுத்த முடியும். இதுதான் பணம். முடியுமா இல்லையா சார்? நீங்கள் இது எதுவுமே வேணாங்க, உங்களுக்கு இன்னொரு மொழியே தெரிய வேண்டாம். கேரளாவுக்கு போகிறீங்கன்னு வைங்க, அங்கே போய் மலையாளத்தில் பேசணும்னு அவசியமே இல்லை. ஒரு 500 ரூபா நோட்டை நீக்கினீங்கன்னா அதுக்குரிய மதிப்பு இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? ஒரு டாலரை நீக்கினீங்கன்னா அதுக்குரிய மதிப்பு இருக்கா இல்லையா? பணம் பேச ஆரம்பித்தால் உலகின் அத்தனை மொழிகளும் அமைதியாகிவிடும் என்று ஒரு பழமொழி சொல்கிறது. புத்தக கண்காட்சிக்கே புக்கு வாங்கணும்னா காசு வேணுங்கம்மா வச்சிருக்கேன். இவங்களுக்கு புத்தகம் கொடுத்துட்டாங்களாம், வர்றவங்களுக்குமா கொடுப்பாங்க. இப்படியே தான் சொல்லி ஏமாற்றீங்க. சரி, உங்களுக்கு கொடுத்த புத்தகத்தை நீங்கள் எத்தனை பேர் கொடுத்துருக்கீங்க? இப்போ ஏறக்குறைய தமிழ்நாட்டில் எல்லா புத்தக கண்காட்சியிலையும் அவங்க பேசுகிறாங்க. ஒரு 10 புத்தகமாவது வந்திருக்குமாம்மா இந்த தடவை? ஒரு 10 பேர் கொடுத்துருக்கலாமாம்மா? படித்தவங்க கல்வியை பரவலாக்கணுமா இல்லையா? கொடுத்தீங்களா? நீங்கள் வாங்கி வீட்டில் அட்டை ஓட்டு அழகாக வச்சு, இது சிவகங்கையில் பெறப்பட்டது. வரலாறு முக்கியம் அமைச்சரே. பேசுறாங்க இவங்க. உண்மையில ஒன்று தெரிஞ்சுக்கங்க, 2016 பிட்காயின்னு ஒன்று வந்தது. அப்போ சன் டிவியில் நாங்கள் அதை பற்றி பேசினோம். அன்றைக்கு தேதிக்கு அது 1000 ஒட்டி தான் இருந்தது ஒரு பிட்காயினோட மதிப்பு. அந்த காலத்தில் 2015-16 நினைக்கிறேன் ஒரு பிட்காயினோட மதிப்பு. இன்னைக்கு அதனோட மதிப்பு எவ்வளவுன்னு கூகுள் சர்ச் பண்ணி பாருங்க இன்னைக்கு. அப்போ இந்தியாவில் பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இருந்தது. ஆனால் நிறைய பேர் பண்ணாங்க தெரியாம. இன்னைக்கு அது 80 லட்சத்துக்கு மேலே இருக்கு. 2016 ஒரு 1000 ரூபாய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா அதனுடைய இன்றைய பிட்காயின் மதிப்பு 80 லட்சம். 2016 பிஹெச்டி பண்ண ரேவதி சுப்புலட்சுமி இன்னைக்கு பிஹெச்டி தான். அங்கு அந்த மெய் அழியாமல் இருக்கிறது.
அதனாலதான் திருவள்ளுவர் செய்க பொருளை செருணர் செருக்கு அறுக்கும் எஃகு அதனில் கூறியது இல். எஃகு அப்படின்றது கூர்மையான இரும்பு ஆயுதம். 2000 வருஷத்துக்கு முன்னாடியே தமிழர் தன்னுடைய இலக்கியங்களை எஃகு பற்றி சொல்லியிருக்கிறார். இப்பத்தான் தமிழக அரசாங்கம் 5300 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே தமிழர்கள் இரும்பை பயன்படுத்தினார்கள் என்று அறிவித்திருக்கிறது. இதனால் தமிழர்கள் எவ்வளவு பழமையாக எவ்வளவு காலமாக இரும்பை பயன்படுத்துகிற ஆற்றல் மிக்கவர்களாக இருந்திருக்கிறார்கள். அந்த அளவு வசதி உள்ளவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள். நம்முடைய கல்வி அறிவு இலக்கிய வளம் 2000 ஆண்டுக்கு முன்னர் போகவில்லை. ஆனால் நம்முடைய கலாச்சாரம் பண்பாடு அன்றைக்கு வாழ்ந்த வளம் அது 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் போகிறது என்றால் காலம் கடந்து மனிதனை உயர்த்துவதற்கு கூட இந்த பொருள் உதவுகிறது என்பதை தயவு செய்து மறந்து விடாதீர்கள். அதுதான் உண்மை. பணமே முக்கியம்னு நாங்கள் சொல்ல வந்தா கல்வி வேண்டாம்னு அர்த்தம் இல்லை. கல்வியின் நோக்கமே காசு சம்பாதிப்பது தான். ஐயா மாதிரி இருக்கிறவங்க பென்ஷன் வாங்குறாங்க, எல்லாம் சொல்லி காட்டுறாங்க. ஆனால் பென்ஷனே இல்லைன்னா கதை என்ன? தெருவில் இருக்கணும். ஒவ்வொரு மனிதனுக்கும் 2-3 அடிப்படை விஷயம் வேணும். ஒன்று எதிர்காலத்துக்கான சேமிப்பு வேணும், 2வது நெருக்கடி வந்தால் இன்சூரன்ஸ் வேணும், 3வது கடைசி வரைக்கும் பென்ஷன் வேணும். இது எல்லாம் காசு சம்பந்தப்பட்டது தான். அவர் பெரிய அறிஞருங்க, எல்லா புத்தகமும் படிச்சிருக்காரு. இப்போ என்ன செய்யறாரு? பையன் சோறு போடுவானான்னு உட்கார்ந்துருக்காரு. அங்கே கல்வி என்ன ஆகும் என்பதை தயவு செய்து யோசியுங்கள். பட்டிமன்றங்களுக்கே தொலைக்காட்சியில் வந்த பிறகுதான் நட்சத்திர அந்தஸ்து வந்தது என்பதை கவிதா ஜவஹர் மறக்க மாட்டார். ஏன்னா அவங்க அந்த காலத்தில் பேச்சாளராக வரல. ஐயா 1960களிலிருந்து பேசியிருக்கிறார். ஆனால் 1988-90க்கு பிறகுதான் அவரை உலகம் அறிய செய்தது தொலைக்காட்சி வந்த பிறகுதானே தவிர அதுக்கு முன்னாடியும் அவர் இதை விட சிறப்பாக பேசியிருப்பாங்க. அப்படின்னா இந்த சமூகத்தில் ஒரு அந்தஸ்து தேவை என்றால் நீங்கள் டிவி மீடியாவில் வரணும்னு இருக்கு, யூடியூப்ல வரணும்னு இருக்கு. வெறும் கல்வியால் உயர முடியாது, அந்தஸ்தால் தான் உயர முடியும். அந்த அந்தஸ்தை தருவது பணம் தான், செல்வம் தான். அதனால சரஸ்வதி சபதத்திலேயே இந்த பேச்சு வந்திருந்தாலும் 2025 இல்லை 2055லையும் இந்த விவாதம் நடக்கும். அன்றைக்கும் யாரோ ஒருவர் பேசுவார், அன்றைக்கும் ஒரு நடுவர் அன்றைக்கு இருப்பார் என்று சொல்லி இது ஒரு நாளும் தீராத விவாதம். எங்களை பொறுத்தவரை செல்வம் தான் ஒரு மனிதனின் உயரத்தை தீர்மானிக்கிறது, கல்வி அதற்கு பின்னால் தான் என்று சொல்லி இருந்து கேட்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன்.